Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Let's get started. In this class, I'm going to teach you important lesson in English. அது என்ன அப்படின்னா English conversation practice. ஓகே, ஸோ நம்மளோட சேனலில் வந்து நிறைய கிராமர் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம், டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் போட்டிருந்தோம், ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸ்டோரிஸ்லாம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. நீங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிலாம் போட்டிருந்தீங்க காமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுக்காக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண ஸ்டோரி த கிரீடி டாக். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பவுமே வந்து கிராமர் அப்படிங்கிறது ரூல்ஸ் இன் இங்கிலீஷ். தப்பு இல்லாம பேசுறதுக்கு கிராமர் வேணும். அதே மாதிரி நிறைய சென்டென்சஸ், டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தெரிஞ்சாதான் இங்கிலீஷ்ல நம்மளால ஃப்ளூயண்டா பேச முடியும். தென் ஒய் டு வி ஃபோக்கஸ் ஆன் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ்? அப்புறம் ஏன் நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்கும் வரும். கான்வர்சேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்வர்சேஷன் என்ன தமிழ்ல? உரையாடல். நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் கான்வர்சேஷன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல நம்ம கான்வர்சேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியா பேச முடியும் இங்கிலீஷ். எதுக்காக நம்ம வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறோம்? ஒய் டு வி லேர்ன் இங்கிலீஷ்? கான்வர்சேஷன். நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இங்கிலீஷை நம்ம கத்துக்கிறோம். அதுல வந்து நிறைய இடங்கள்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச வேண்டியது இருக்கும். தமிழ்ல வந்து நம்ம தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய இடங்கள்ல தமிழ்ல பேசும்போது நம்மள அறியாமையே அது வந்துடும் இல்லையா. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருந்த ஒரு மொழி. இப்போ அதுல வந்து கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். யூ நீட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி தான் இங்கிலீஷ் கற்றுக்கும் போது, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை மாதிரி தான். ஸோ அப்போ வந்து அம்மா அப்பா சுற்றி இருக்கிறவங்கலாம் தமிழ் அதுகிட்ட பேசி பேசி தான் அதுக்கு தமிழ் வந்து தானாக வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கான்வர்சேஷன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷ் வந்து நம்ம ஈஸியாக பேச முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து 4 இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னா, ஃபோன் கான்வர்சேஷன். எல்லாமே சும்மா சிம்பிளான கான்வர்சேஷன், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ சிம்பிளான பொலைட்டான கான்வர்சேஷன். ஸோ ஃபோன் கான்வர்சேஷன் அண்ட் தென் ஷாப்பிங் கான்வர்சேஷன். கடைகளில், ஓகே, ஷாப்பிங் அட் ஸ்டோர். கடைகளில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது இருக்கக்கூடிய கான்வர்சேஷன். டாக்டர் விசிட் கான்வர்சேஷன். ஒரு டாக்டரை போய் நம்ம பார்க்குறோன்னா அங்கே எப்படி நம்ம இங்கிலீஷில் அந்த கான்வர்சேஷன் இருக்கும், டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு இடையில எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்வர்சேஷன். அண்ட் பஸ் ஸ்டாப் கான்வர்சேஷன். பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும் போது பேசக்கூடிய அந்த ஒரு உரையாடல். இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஒவ்வொரு கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அப்போ கான்வர்சேஷன் நீங்க கவனிச்சா மட்டும்தான் உங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் கான்வர்சேஷன் பார்க்கலாம். ஃபோன் கான்வர்சேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு தமிழில் சொல்லிடுறேன். ஜான், கவின் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே நண்பர்கள். ஸோ ஜான் வந்து கவினுக்கு கால் பண்ணுறான். ஆனால் வந்து கவின் வந்து அப்போ கால் வந்து எடுக்க முடியல, ஏன்னா கவின் வந்து மீட்டிங்கில் இருந்திருக்கான். ஓகே, ஸோ ஜான் சொல்கிறான், இன்னைக்கு ஈவினிங் வந்து நீ ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது கவின் சொல்கிறான், ஆமாம் நான் 6 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். தென் ஜான் சொல்கிறான், ஓகே அப்போ நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன், ஐ மீன் 6 மணிக்கு மேலே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கான்வர்சேஷன். இப்போ நான் தமிழில் சிம்பிளாக சொல்லிட்டேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் இங்கிலீஷில் எப்படி அந்த எக்ஸ்பிரஷனோட நம்ம பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ரைட், இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜான் சொல்கிறான், ஹலோ கவின், வேர் வேர் யூ? ஹலோ கவின். எப்பவுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர்கிட்ட நம்ம இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி தமிழ்ல பேசினாலும் சரி, அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த டிப் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா அவங்களோட நேம்ஸை வந்து கான்வர்சேஷன்ல அடிக்கடி பயன்படுத்தணும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹலோ கவின், வேர் வேர் யூ? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ எங்கே இருந்தாய். இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, வேர், இத வேர், யூ, வேர் வேர் யூ, நீ எங்க இருந்த. ஐ ட்ரைட், நான் ட்ரை பண்ணேன்.
calling you. உனக்கு கால் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். I tried calling you. நான் உனக்கு கால் பண்ணேன். கவின் சொல்றான், சாரி ஜான். அந்த டோன் அப்படி கொஞ்சம் பொலைட்டா இருக்கணும். ஓகே, சாரி ஜான், I was in a meeting. I was in a meeting. நான் மீட்டிங்ல இருந்தேன். I was அப்படின்னா நான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, in a meeting, ஒரு மீட்டிங்ல இருந்தேன். தென் ஜான் சொல்றான், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அது பேச்சு வழக்கில் தான் இருக்கணும், வாசிக்க கூடாது. இட்ஸ் ஓகே. வில் யூ பி ஃப்ரீ திஸ் ஈவினிங்? வில் யூ பி ஃப்ரீ திஸ் ஈவினிங்? கேள்வியை கேள்வி மாதிரி கேட்கணும். ஓகே, வில் யூ பி ஃப்ரீ திஸ் ஈவினிங்? கவின் சொல்றான், எஸ், ஐல் பி ஃப்ரீ ஆஃப்டர் 6. ஐ வில், அதை தான் நான் ஷார்ட்டா எப்படி எழுதியிருக்கேன், ஐல். I'll is a contraction of I will. Okay. Yes, I'll be free after 6. 6 p.m., 6 o'clock அப்படின்னா நம்ம பேசும்போது சொல்ல மாட்டோம். So 6 சொன்னாலே more than enough. Okay. Yes, I'll be free after 6. John சொல்றான், great. I'll call you again then. I'll call you again then. Thenனா அப்புறம் அப்படின்னு அர்த்தம். Againனா மறுபடியும். I'll call youனா நான் உனக்கு கால் பண்ணுவேன். நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். That means அந்த 6 o'clock மேலே அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்வர்சேஷன். ஸோ இதுல வந்து நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான், அதுக்கு கவின் வந்து பாஸ்ட்ல ஆன்சர் பண்ணியிருக்கான். நீ எங்க இருந்த? நான் மீட்டிங்ல இருந்தேன். அகேன், வில் யூ பி ஃப்ரீ திஸ் ஈவினிங்னா ஃபியூச்சர்ல கேட்டிருக்கான், வில் வந்திருக்கு, அதுக்கு ஆன்சரும் ஃபியூச்சர்ல தான் இருக்கணும். ஐ வில் பி ஃப்ரீ ஆஃப்டர் 6. அகெயின் திரும்பியும் ஃபியூச்சர் வந்திருக்கு. ஸோ பாஸ்ட் கொஸ்டின்னா பாஸ்ட்ல ஆன்சர், ஃபியூச்சர் கொஸ்டின்னா ஃபியூச்சர் ஆன்சர். இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ண போறேன், அண்ட் தென் நீங்க என்னோட ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இதுல இருந்து ஒரு சில தமிழ் சென்டென்சஸை கொடுத்து இங்கிலீஷ்ல நான் அவங்களே எழுத சொல்லுவேன். கமெண்ட்ல நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அதனால நல்லா கவனிங்க, ரீட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹலோ கவின், வேர் வேர் யூ? ஐ ட்ரைட் காலிங் யூ. Sorry, John, I was in a meeting. It's okay. Will you be free this evening? Yes, I'll be free after 6. Great. I'll call you again then. That's it. எப்படி இருந்தது? சிம்பிளா இருந்ததா? ஓகே. அகைன் இப்போ வந்து நான் தான் ஜான், நீங்க வந்து கவின். நான் ஜான் குள்ள லைனை நான் ரீட் பண்ணுவேன், கவின் குள்ள லைனை நீங்க ரீட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஹலோ கவின், where were you? I tried calling you. Good. It's okay. Will you be free this evening? Great. I'll call you again then. சூப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்க நீங்களும். இப்போ இதுல இருந்து நான் ஒரு சில தமிழ் சென்டென்சஸ் கொடுக்க போறேன். இதுல இருந்தே தான் எக்ஸாக்ட் அந்த லைன்ஸ்ல தான் கொடுக்க போறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ரெடியா? இங்க நான் 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். அந்த கான்வர்சேஷன்ல இருந்து நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். கமெண்ட்ல என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீ எங்கே இருந்தாய்? நீ எங்க இருந்த? இந்த கேள்விய எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? அந்த கான்வர்சேஷன்ல வந்தது ஜான் சொன்ன வார்த்தையே அதுதான். எப்படி கேட்கலாம்? நான் கூட அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருந்தேன் இல்லையா? எப்படி கேட்பீங்க? எங்கே அப்படின்னா வேர். இருந்தாய் பாஸ்ட்ல இருக்கு, இங்க வந்து சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு, அதனால வேர் வரும். யூ. வேர் வேர் யூ? வேர் வேர் யூ? நான் மீட்டிங்கில் இருந்தேன். நான் மீட்டிங்ல இருந்தேன். அது எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்னா ஐ, இருந்தேன் அப்படின்னு வந்திருக்கு வாஸ், மீட்டிங்கில் இன் அ மீட்டிங். I was in a meeting. I was in a meeting. இன்று மாலை நீ ஃப்ரீயா இருப்பியா? இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருப்பியா? இந்த கொஸ்டினை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Will you be free? எப்பவுமே இன்று மாலை அப்படிங்கறத டுடே ஈவினிங் சொல்லக்கூடாது, திஸ் ஈவினிங். அதே மாதிரி இன்று மதியம் அப்படின்னாலும் திஸ் ஆஃப்டர்நூன். ஓகே, இன்று காலைனா திஸ் மார்னிங், திஸ் ஈவினிங். தட்ஸ் இட். இதெல்லாம் நீங்க கத்துக்கணும், vocabulary.
will you be free this evening? will you be free this evening? அவ்வளவுதாங்க. எப்படி இருந்தது இந்த கான்வர்சேஷன்? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான கான்வர்சேஷன், ஷாப்பிங் கான்வர்சேஷன் பார்க்கலாம். ஷாப்பிங் கான்வர்சேஷன். ஓகே, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்க்கு வந்து போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கஸ்டமரும் ஒரு ஷாப் கீப்பர் கடைக்காரங்களும் ஸோ வாங்க வந்திருக்கவங்க கஸ்டமரும் வந்து எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு கான்வர்சேஷன். இதை ஃபர்ஸ்ட் நான் தமிழில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கேட்குறாரு, எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அந்த ஷர்ட்டை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ ஒரு ஷர்ட் வந்து ஹேங்கரில் தொங்குது, அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஷாப் கீப்பர், ஷூர் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நிறைய ட்ரெஸ் அதே மாதிரி நமக்கு சைஸ் மட்டும் மாறும் இல்லையா, அவங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கஸ்டமர் சொல்றாரு, எனக்கு மீடியம் சைஸ் வேணும். அதே இதில் நீங்கள் ப்ளூ கலர் வச்சிருக்கீங்களா அந்த ட்ரெஸ்ல அப்படின்னு கேட்குறாரு. ஷாப் கீப்பர் சொல்றாரு, ஆமா நாங்கள் வச்சிருக்கோம், இந்தாங்க இது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. கஸ்டமர் சொல்றாரு, கேட்குறாரு, இது எவ்வளவு, இந்த ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. ஷாப் கீப்பர் சொல்றாரு, இது வந்து 799 rupees, 799 ரூபாய் தான், அதுலயும் 10% டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ கஸ்டமர் சொல்றாரு, சூப்பருங்க, அப்ப நான் இதை வாங்கிக்கிறேன், நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. இதான் கான்வர்சேஷன். இதை எப்படி இங்கிலீஷ்ல நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணலாமா? கஸ்டமர், எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ see that shirt? எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற வார்த்தை நம்ம எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு, ஒருத்தரோட பேரே நமக்கு தெரியாது, இப்போ அவங்களை எப்படி கூப்பிடுறது? எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடலாம். ஓகே, அவங்கள்ட்ட வந்து கேட்கலாம், எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ see that shirt? கேன் ஐ see that shirt? நான் அந்த ஷர்ட்டை பார்க்க முடியுமா? கேன் ஐ see that shirt? கொஸ்டின் மாதிரி கேட்கணும். ஓகே, ஷாப் கீப்பர் கடைக்காரங்க சொல்றாங்க, ஷூர் கண்டிப்பா. வாட் சைஸ் டு யூ நீட்? உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்? வாட் சைஸ் டு யூ நீட்? கஸ்டமர் சொல்றாரு, மீடியம். ஓகே, ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அந்த மாதிரிலாம் போகும் இல்லையா, ஸோ அதில் மீடியம். டு யூ ஹாவ் இட் இன் ப்ளூ? டு யூ ஹாவ் இட் இன் ப்ளூ அப்படின்னா ப்ளூ கலர்ல நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஷாப் கீப்பர் சொல்றாரு, எஸ் வி டூ, ஹியர் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறாரு. கஸ்டமர் கேட்கிறாரு, ஹவு மச் இஸ் இட்? இது எவ்வளோ அப்படின்னு கேட்கிறாரு. ஷாப் கீப்பர் சொல்றாரு, இட்ஸ் 799 rupees. ஓகே, இட்ஸ் அப்படின்னா இட் இஸ் அப்படின்னு அர்த்தம். பேசும்போது அதை சுருக்கமா நம்ம இட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் 799 rupees, பட் we have 10% discount now. இப்போ ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கஸ்டமர் சொல்றாரு, நைஸ், I'll take it. I'll அப்படின்னா I will அப்படின்னு அர்த்தம். ஸோ பேச்சு வழக்கில் நம்ம I'll அப்படின்னு கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி சொல்லலாம். I'll take it, நான் இதை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். சிம்பிளா இருந்ததா? சூப்பர். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, என் கூட சேர்ந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதை நான் லைனா ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் நான் கொடுக்குற அதே எக்ஸ்பிரஷனோட நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ see that shirt? Sure. What size do you need? Medium. Do you have it in blue? Yes, we do. Here it is. How much is it? It's 799, but we have 10% discount now. Nice, I'll take it. ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ நான் தான் வந்து கஸ்டமர், நீங்க வந்து ஷாப் கீப்பர். ஓகே, ஸோ மாறி மாறி நம்ம ரீட் பண்ணலாம். எங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ see that shirt? Medium. Do you have it in blue? How much is it? Nice, I'll take it. சூப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நான் ஒரு 2-3 சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதுக்கு நீங்களாகவே இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுல இருந்தா நான் கேட்க போறேன். ஓகே, இது எவ்வளவு? நான் அந்த சட்டையை பார்க்க முடியுமா? உங்களுக்கு என்ன சைஸ் தேவை? ஓகே, இந்த 3 கொஸ்டின்ஸும் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ மீன் இந்த கான்வர்சேஷன்ல உள்ளது தான் இது. நீங்க ட்ரை பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க என் கூட சேர்ந்து. இது எவ்வளவு, அதை எப்படி கேட்கலாம்? காமனான ஒரு கொஸ்டின், எந்த கடைக்கு போனாலும் யூஸ் ஆகும். ஹவு மச்
is it. இதை வந்து நீங்க how much is it அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்ல how much is this அப்படின்னு கேட்டாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, how much is it. how muchனா எவ்வளவு. நான் அந்த சட்டையை பார்க்க முடியுமா, நான் அந்த ஷர்ட்டை பார்க்க முடியுமா, அதை எப்படி கேட்கலாம், முடியுமா அப்படின்னா கேன் யூஸ் பண்ணி கேட்போம். can I see that shirt. can I see that shirt. நான் சட்டையை பார்க்க முடியுமா. உங்களுக்கு என்ன சைஸ் தேவை, என்ன சைஸ், அதை எப்படி சொல்லலாம், what size. உங்களுக்கு தேவை, do you need. that's it. what size do you need. உங்களுக்கு என்ன சைஸ் தேவை. that's it. how much is it. can I see that shirt. what size do you need. நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்க்கலாம். டாக்டர் விசிட் கான்வர்சேஷன். ஓகே, ஸோ டாக்டர் விசிட்னா நம்ம டாக்டரை போய் பார்க்கும்போது பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் இடையான கான்வர்சேஷன். ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் கேட்குறாரு, ஹலோ, ஸோ எது வந்து எந்த நோய் வந்து உங்களை கொண்டு வந்தது, எது வந்து உங்களை கூட்டிட்டு வந்தது, எதனால நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. பேஷண்ட் சொல்றாங்க, ஹாய் டாக்டர், எனக்கு வந்து காலையில இருந்து தலைவலியா இருக்கு, தலை வலிக்குது. ஸோ டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. பேஷண்ட் சொல்றாங்க, ஆமா, எனக்கு அந்த தலைவலியோட சேர்த்து டிசி, அதாவது எனக்கு அப்படி தலை சுத்துற மாதிரி இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு, அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீவர், காய்ச்சலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொல்றாரு, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நான் உங்களுக்கு சில மாத்திரைகள் பரிந்துரை செய்யறேன், அதை வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. பேஷண்ட் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளில வந்துடுறாங்க. தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா. இது எப்படி இங்கிலீஷ்ல வந்து பேசுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் சொல்றாரு, ஹலோ, வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் டுடே. வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் டுடே. இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷா இருக்கும். வாட் பிரிங்ஸ்னா கொண்டு வர்றது. வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் டுடே. உங்களை எது இங்க கொண்டு வந்தது, எந்த நோய் வந்து உங்களை கொண்டு வந்தது. ஓகே, வாட் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்காம வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் டுடே, உங்களை இங்க வந்து எது கொண்டு வந்தது, எதனால நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. பேஷண்ட் சொல்றாங்க, ஹலோ டாக்டர், I have been having a headache since morning. I have been having. இது எங்க யூஸ் பண்ணுவோம், present perfect continuous tenseல யூஸ் பண்ணுவோம் இல்லையா. I have been havingனா எனக்கு காலையில இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. since morning அப்படின்னா காலையில இருந்துன்னு அர்த்தம். ஓகே, I have been having a headache since morning. headacheனா தலைவலி, தலைவலியா இருக்கு. டாக்டர் சொல்றாரு, do you have any other symptoms. உங்களுக்கு வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கா. symptoms அப்படின்னா அறிகுறிகள். பேஷண்ட் சொல்றாங்க, yes, I also feel dizzy. எனக்கு வந்து தலை சுத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. dizzy அப்படின்னா வந்து தலை சுத்துற மாதிரி, மயக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகுது. and a little fever. எனக்கு கொஞ்சம் ஃபீவரும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர் சொல்றாரு, ஓகே, you should take rest. ஷுட்னா வேண்டும்னு அர்த்தம். ஸோ ஓய்வு எடுக்க வேண்டும், நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். you should take rest and drink plenty of water. ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். plenty of waterனா நிறைய தண்ணி குடிக்கணும். I will prescribe some medicine. prescribe அப்படின்னா நான் உங்களுக்கு பரிந்துரை செய்யறேன். some medicine, சில மருந்துகளை உங்களுக்கு நான் பரிந்துரை செய்யறேன், அது நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. பேஷண்ட் சொல்றாங்க, தேங்க்யூ டாக்டர். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா. இது நான் ஒரு ரீட் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹலோ, வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் டுடே. ஹலோ டாக்டர், I have been having a headache since morning. Do you have any other symptoms? Yes, I also feel dizzy and a little fever. Doctor, okay, you should take rest and drink plenty of water. I'll prescribe some medicine. Thank you, doctor. That's it. Conversation எப்படி இருந்தது? சூப்பர். நீங்களும் சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஓகே, நான் தான் இப்போ டாக்டர், நீங்க வந்து பேஷண்ட். ஓகே, ஸோ நான் வந்து டாக்டருக்குள்ள லைனை நான் ரீட் பண்ணுவேன், பேஷண்ட்டுக்குள்ள லைனை நீங்க ரீட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஹலோ, வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் டுடே. Do you have any other symptoms? Okay, you should take rest
and drink plenty of water. I will prescribe some medicine. சூப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்க. இதுல இருந்து நான் ஒரு 2-3 சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகே, பஸ் ஸ்டாப் கான்வர்சேஷன். ஒரு பஸ் ஸ்டாப்ல ராணி அப்புறம் பிரியா அப்படின்னு சொல்லி 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முன்ன பின்ன தெரியாது 2 பேத்துக்குமே. ஸோ 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ராணி கேட்குறாங்க, நீங்களும் பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பிரியா சொல்றாங்க, ஆமா, ஸோ பஸ் வந்து இன்னைக்கு லேட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்ப ராணி சொல்றாங்க, ஐயோ அப்படியா, ஸோ வழக்கமா அந்த பஸ் வந்து எந்த டைமுக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரியா சொல்றாங்க, எப்பவுமே 8:30க்கு வந்துடும், பட் இன்னைக்கு வந்து 9 o'clock ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ராணி சொல்றாங்க, ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு குவைட் சிம்பிள், ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். ஓகே, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராணி கேட்குறாங்க, ஹாய், ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த பஸ்? ஹாய், ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த பஸ்? நீங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிரியா சொல்றாங்க, எஸ் ஐ ஆம். ஷார்ட்டா சொன்னா போதும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அப்படின்னு ஃபுல்லா சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, எஸ் ஐ ஆம், ஆமா நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். த பஸ் இஸ் ரன்னிங் லேட் டுடே. இன்னைக்கு பஸ் வந்து லேட்டா தான் வரும். ராணி சொல்றாங்க, ஹோ நோ. இதுதான் வந்து அந்த இன்டர்ஜெக்ஷன் ஒன்று படிச்சோமா இல்லையா இங்கிலீஷ்ல, உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள். ஹோ நோ, இதுக்கு வந்து தனியா வந்து ஒரு மீனிங் இருக்காது, பட் நம்மளோட எக்ஸ்பிரஷன். ஓகே, ஹோ நோ அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ஹோ நோ. வாட் டைம் இஸ் இட் கமிங் யூஸ்வலி? வழக்கமா வந்து அது எந்த டைமுக்கு வந்துட்டு இருக்கு பஸ்? அதுக்கு பிரியா சொல்றாங்க, அரௌண்ட் 8:30. 8:30க்கு, ஐ மீன் 8:30க்குள்ள வரலாம், 8:30 கொஞ்சம் அப்புறமா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் டுடே இட்ஸ் கமிங் அட் 9. ஆனா இன்னைக்கு அது 9 மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லெட்ஸ் வெயிட் டுகெதர். லெட்ஸ் வெயிட்னா வெயிட் பண்ணலாம், டுகெதர்னா சேர்ந்து. அரௌண்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, 8:30னா கரெக்டா 8:30 இல்லை, 8:33 இருக்கலாம், இல்ல 8:34 இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன. ஓகே, ஸோ அரௌண்ட் 8:30னா அதான் மீனிங். இது ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்றேன், அடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹாய், ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த பஸ்? எஸ் ஐ ஆம். த பஸ் இஸ் ரன்னிங் லேட் டுடே. ஹோ நோ, வாட் டைம் இஸ் இட் கமிங் யூஸ்வலி? Around 8:30, but today it's coming at 9. Okay, let's wait together. ஈஸியா இருந்தா ஓகே. இங்க பாருங்க, நான் வந்து நேமே யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா 2 பேருமே முன்ன பின்ன தெரியாதவங்க, ரைட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ராணி வந்து என்ன பேசினாங்களோ அதை நான் ரீட் பண்ணுவேன், நீங்க பிரியா என்ன பேசினாங்களோ அதை நீங்க ரீட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஹாய், ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த பஸ்? Oh no, what time is it coming usually? Okay, let's wait together. That's it. சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க நீங்களும். ஸோ எல்லா கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நீங்களும் சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ இந்த பஸ் ஸ்டாப் கான்வர்சேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு 2 questions வந்து கேட்க போறேன், நீங்க கமெண்ட்ல வந்து ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகே, ஒரு சின்ன ப்ராக்டிஸ். நீங்க பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? நம்ம சேர்ந்து காத்திருக்கலாம். அவ்வளவுதான், 2 questions தான். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட், நீங்க பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? கேள்வி எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆர் யூ வெயிட்டிங்? ஆர் யூ வெயிட்டிங்னா நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? பேருந்திற்காக, ஃபார் த பஸ். ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த பஸ்? ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த பஸ்? கொஸ்டினை கொஸ்டின் மாதிரி கேட்கணும். அந்த எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் சேர்ந்து காத்திருக்கலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? நாம் காத்திருக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் வெயிட். லெட்ஸ்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து லெட் அஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, லெட்ஸ் வெயிட், சேர்ந்து, டுகெதர். Let's wait together. Are you waiting for the bus? Let's wait together. Okay, அவ்வளவுதான். We have completed 4 conversations. We practiced well. சூப்பரா practice பண்ணோம். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அண்ட் தென் எப்படி ஃபீல் பண்றீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.